கிருஷ்ண கமலம் பூக்களை வைத்து எப்படி மாலை கோர்ப்பது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிருஷ்ண கமலம் கொடியை வீட்டில் வளர்க்கும்போது ஆண்டு முழுவதும் பூக்கள் பறிக்கலாம். இந்த பூக்கள் அதிக அளவில் பூக்கும். உதிர்ந்து போகக்கூடிய இந்த பூக்களை பறித்து மாலையாக கட்டி பூஜைக்கு பயன்படுத்தலாம். இந்த பூக்கள் மலர்ந்தவுடன் அதிக வாசனையுடன் இருக்கும். இந்த பூக்களை தண்ணீர் தெளித்து பிளாஸ்டிக் கவரில் சுற்றி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதிக நாட்கள் வாடாமல் இருக்கும். பூக்கள் வட்ட வடிவமாக இருப்பதால் மாலை கோர்க்கும்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த பூக்கள் கொடியில் இருக்கும்போது காலையில் மலர்ந்து மாலையில் வாடிடும். அதே இந்த பூக்களை பறித்து தண்ணீரில் மிதக்க விடும்போது 2-3 நாட்கள் வரை வாடாமல் அழகாக இருக்கும். கிருஷ்ண கமலம் பூக்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். பூவின் நடுப்பகுதியில் உள்ள மகரந்தம், பூவின் அடிப்பகுதியில் உள்ள காம்பு இவைகளை கிள்ளி எடுத்துவிட்டு மாலை கோர்க்க வேண்டும். இந்த முறையில் எளிதாகவும் அழகாகவும் இந்த மாலையை கோர்க்கலாம். வீடியோவில் இந்த மாலையை பார்ப்பதை விட நேரில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். காலையில் மொட்டுக்களை பறித்து எடுத்து கொள்ளலாம். 2-3 நாட்கள் இப்படி மொட்டுகளை பறித்து சேகரித்து வைத்து மாலை கோர்க்கலாம். இந்த மொட்டுக்கள் தானே மலர்ந்துவிடும். பூக்களை உதிரவிடாமல் சேகரித்து மாலை கோர்த்து கொள்ளலாம். வாசம் வீசும் மலர்கள் உள்ள இடங்களில்தான் மகாலட்சுமி தங்குவதாக ஐதீகம். இந்த கொடியை வீட்டு தோட்டத்தில் வளர்ப்பது நல்லது. நம் வீட்டு பூக்களை பறித்து நாமே மாலை கோர்த்து பகவானுக்கு சூட்டும்போது நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இப்படி வீட்டு தோட்டத்து மலர்களை வைத்து மாலை கட்டி பயனடைவோம். நன்றி, வணக்கம்.